அனைவருக்கும் வணக்கம். வியாபாரிகள் சங்கத்துடைய அந்த வணிக சங்க பேரமைப்புடைய தலைவர் விக்ரமராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி 2026 தேர்தலில் இரண்டு கூட்டணி கட்சிகளும் இணைந்து யாருக்கு எந்தெந்த கோரிக்கைகளை எதையெல்லாம் நிறைவேற்றும் என்பதை எழுத்துப்பூர்வமாக தருகின்றார்களோ அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமான ஆதரவு அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். யார் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், யார் வியாபாரிகளோட முன்னேற்றத்துக்கு பாடுபடும் சொல்லி எழுதி கொடுக்குறாங்களோ அந்த அரசியல் கட்சிக்கு நாங்கள் வியாபாரிகள் 1 கோடி பேர் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி இந்த 5 வருஷமா திமுகவோட அமைச்சர்களை கூப்பிட்டு மாநாடு நடத்துறது, ஸ்டாலினை கூப்பிட்டு மாநாடு நடத்துறது, ஏதாவது ஒன்றா நேராக ஸ்டாலின்கிட்ட போய் முறையிடுறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இன்னைக்கு திமுக எனக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் வியாபாரிகளாக தனி அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையை கொண்டு வந்து வைக்கிறார். ஆனால் இது அப்பட்டமான நடிப்பு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த வியாபாரிகளை திமுக பக்கம் திசை திருப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு நாடகம் மாறுறாரு. அதுக்கப்புறம் திமுக நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கிச்சு, அதனால திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சமமாக இதுக்கான முன்னோட்டமாக பண்ணுறாரு. ஆனால் இந்த 5 வருஷத்தில் இந்த திமுக ஆட்சினால வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. எப்படி பாதிக்கப்பட்டாங்க? ஒரு நிறுவனத்துக்கு பாதுகாப்பு இல்லை. மாமூல் வசூல் பண்ணுறது இந்த 5 வருஷத்துல தான் அதிகமாக இருக்குது. வியாபாரி தாக்கப்படுறது இந்த 5 வருஷத்துல தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வரிகள், கடைகளுக்கு போடக்கூடிய வரிகள், அதனால ஏகப்பட்ட பாதிப்பு. இந்த 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியில் வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. இனி நாங்கள் திமுக ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் எல்லா வியாபாரிகள் இருக்காங்க. ஆனால் இந்த விக்ரமராஜா பூசி முழுகிறார். என்ன பூசி முழுகிறாரு? 1 கோடி வியாபாரிகள் எங்ககிட்ட இருக்காங்க. இந்த 1 கோடி வியாபாரிகள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா எழுதி கொடுக்கணுமாமா. எந்த அரசியல் கட்சி வியாபாரி பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பூசி முழுகிறார். வியாபாரிகள் ஏமாற தயாராக இல்லை. வியாபாரிகள் இந்த தடவை தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க, இந்த திமுக ஆட்சியை தூக்கி எறியணும், இந்த திமுக ஆட்சி நீ வரக்கூடாது, வந்தால் நாம வியாபாரம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. குறிப்பாக இந்து வியாபாரிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. அதனால இந்த முறை 2026 தேர்தலில் திமுகவை தூக்கி எறிகிறதுக்கு வியாபாரிகள் தயாராகிட்டாங்க. இந்து வியாபாரிகள் நலசங்கம் முன்னெடுக்குது. இந்த திமுக ஆட்சியை இதோட நம்ம முடிச்சு விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிறந்த ஆட்சி வரணும், இந்துக்களுக்கு ஆதரவான ஆட்சி வரணும், இந்து வியாபாரிகள் பாதுகாப்பான ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய அளவில் வியாபாரிகள் முடிவெடுத்திருக்காங்க. அதனால விக்ரமராஜாவுடைய அந்த நாடகமும் திமுகவுடைய நாடகமும் இனி செல்லுபடியாகாது. வியாபாரிகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க தயாராகிட்டாங்க. இந்து வியாபாரிகள் சங்கம் உங்களை அழைக்குது. ஏப்ரல் 2026 ஏப்ரல் 23, 2026 இந்த தடவை நம்ம வாக்களிக்கிறது தேசிய நலனோடு இருக்கக்கூடிய கட்சி. அதாவது என்னன்னா, இந்த தேசத்துக்கு யார் பாதுகாப்பான கட்சி? உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு நம்ம இந்திய நாட்டை பார்த்து பயப்படுறார். அது காரணம் வணிக பெருமக்கள், பாரத தேசத்தில் கூடிய பெரும்பான்மையான இந்து வணிகர்கள். அவங்க ஒரு முடிவு பண்ணி இந்த தடவை திமுகவை தோற்கடிக்கணும், அப்போ தான் நாம் தமிழ்நாட்டில் தொழில் பண்ணி முன்னேற முடியும் அப்படிங்கிற சிந்தனையோட இந்து வியாபாரிகள் அனைவரும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும். மே 4ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் தேர்தலுடைய அந்த முடிவு வரும். அது தேர்தல் முடிவு மட்டும் இல்லை, திமுகவுக்கான முடிவு. நன்றி, வணக்கம்.